ஷேய் நீதி அரசு கணக்கு போடுறத கோர்ட்டில் கேட்டுக்கோ. தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிபதி சேர்ச்சி கோட்டாறு பூராமே கேட்டுக்கோப்பா. நீதி அரசர் கணக்கு போடுதார். இந்த கணக்கு காவல்துறையில் இவ்வளோ சேட்டை பண்ணுதா ஆணும் பெண்ணும். அந்த சேட்டையை கண்டுபிடிக்கிறதுக்கு இராணுவம் முப்போட வானரப்போட தான் நீதிமன்றத்தில் இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு. இவனுக்கு சேட்டை பண்ணுறது. அப்போ இவனை சேட்டை பண்ணுறது கண்டுபிடிக்க யார் கண்டுபிடிப்பா? அவனுக்குள்ளே எப்படி நீ நியமிக்க? எப்படி நீதிமன்றத்தில் அவனுக்குள்ளே எப்படி நீ நியமிக்க? நீதிபதி சேர்ச்சி கோட்டார். தமிழ்நாட்டில் ஒரு அசம்பாதம் இப்போ நடந்த கணக்கில் அவனை விசாரிக்க அவனை எதுக்கு காவல்துறை நீயே விடுத? நீதிமன்ற கோர்ட்டில் இராணுவத்தை வர சொல்லு, வந்து விசாரணை போட சொல்லு. என்னென்ன கிளியரு ஒரு நிமிஷத்தில் கணக்கு எடுத்து வீசி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பான். அதான் கணக்கு. டெல்லி நீதிமன்றம் இராணுவ முப்போட வானரப்போட நீதிமன்றம் கேட்டுக்கோப்பா. எல்லா நீதிமன்றத்திலும் இருக்குது. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் இருக்குது. காவல்துறை தப்பு செஞ்சால் கணக்கு எடுக்கிறதுக்கு, அரசியல்வாதி தப்பு செய்கிற கணக்கு எடுக்கிறதுக்கு இராணுவம் இருக்குது. அடுத்து இவன் பலாயிரம் கோடி 2ஆம் நம்பர் பார்க்க அது இராணுவம் தான் இருக்குது, கணக்கு இருக்குது. அதையே விட்டேன் நீதிமன்ற கோர்ட்டில். இப்போ காவல்துறைக்கு எப்படி அவன் தப்பு செஞ்சு அவன் எப்படி எடுப்பான்? அவனுக்கு ஜாயிண்டாக தானே இருப்பான். எப்படி இதே மாதிரி தான் வார்டு வரைக்கும் நடக்கு. சொந்தம் வந்தவன் கூட தப்பு செஞ்சால் காவல்துறையில் தப்பிச்சு போயிடுவான், அரசியல்வாதிகிட்ட தப்பிச்சு போயிடுவான். பலாயிரம் கோடி உள்ளவன் அவன் காகித பேப்பரை வீசி கொடுத்து தப்பிச்சு போகிறான். அப்போ நீதிமன்ற கோர்ட்டில் என்ன நடக்குன்னு கையில் கேட்காரு. அதான் மந்திரத்தில் வாசலை கட்டிட்டார். நீதிமன்ற கோர்ட்டு டெல்லியிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் தலை வாசலை மந்திரத்தால் எலுமிச்சம்பழம் கனியால் கட்டிட்டார். சிக்கல் பயங்கரமாக வரும். வழக்கறிஞர்கள் தெரியும் இவனு விசாரிக்கிறதுக்கு இராணுவம் இருக்குது. அப்போ அவனை விசாரிக்க சொல்லு. அப்போ வழக்கறிஞர் போட்டு ஏற்றணும். வழக்கறிஞர் இலக்கணம் ஆயிரம் வச்சுன்னு கீழே ஆடிட்டு போக வேண்டியது. அப்போ ஜட்ஜியே போடலாம், ஆணு பெண்ணு போடலாம். இங்கே வா, ஒன்றை விசாரிக்கிறதுக்கு இராணுவம். அப்போ டெல்லியில் நீதிமன்றத்தில் ஆன்லைனில் ஏற்றி பெட்டிஷன் ஏற்றி டெலிஃபோன் மூலியமாக பேசி வர சொல்ல வேண்டியதானே? தமிழ்நாட்டுக்குள்ளே கணக்கு போடுவார். கணக்குன்னு எடுக்காமல் இருந்தால் நொறுக்கி விட்டுருவார். எந்த நேரம் எந்த நிமிஷம் நடக்கும்னு தெரியாத அளவுக்கு அவர் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கார். கடவுள் முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோ. இவனை தப்பு செஞ்சால் காவல்துறை கீழே வார்டில் இருக்கிறவன் அனைத்தும் உள்ள அதுக்குத்தான் இராணுவத்தை போடுறார். இப்போ கணக்கு வந்துருச்சா? தாசில்தார், விவோ, கலெக்டர் எல்லாவனையும் செக் பண்ணுறதுக்கு இராணுவத்தை வச்சு தான் எடுப்பார். அனைத்தும் உள்ள அவ்வளோ கூத்தடிச்சு வச்சிருக்கான், கூத்து ஆடி வச்சிருக்கான். எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் செருப்பை கொட்டி அடிக்கணும்ட்டார். முக்கால் சத்தியம். நீதி அரசர் கணக்கு போட்டார். நீதி அரசி நான் கணக்கு இட்டேன். முக்கால் சத்தியம்.